மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுக்கும் பன்னிரண்டு பறக்குதடி தன்னாலே முகத்துல பயணிமலை நிலத்திலே முத்து மாலை பவள மாலை மின்னுதடி மலையிலே மனசில் உமரத்தி குழுகுதடி தன்னாலே தந்தான தானா தன தன ததீனா தந்தான Saya karumari
டான்ஸ் சூப்பர் மம்மா இந்த போல் டான்ஸ் பார்த்துட்டே இல்ல அடிவான உம்மல என்னடா உம்மல புது மாடல் 2025 எவனா சண்டை வந்தானோ பாரு போடா வாடலாம் இப்ப கேக்கட்டே மறந்துட்டான் எத்தோனே தட்டாங்க மேல என்ன மேல மாடல் உடம்ப கண்ணி எடுப்ப இன்னொரு உம்மால மாடலுக்கு எங்க அம்மால எடுத்தனா ஒப்பனை எடுத்தா சும்மா தான் உட்காந்துக்கிறான் இசுமோ அவனா ஜாலியா இருக்கான் நம்மள தொடப்பாட்டில அடிப்பா ஆமா எங்க பிடிப்பா அடி தள்ளு பிடிப்பா இல்ல தொடப்பாட்ட மணல் பிடிச்சா வலிடும் நானும் பேசுங்க மேல லோக்கல்ல பேசுவேன் தரலோகல்ல நான் தரலோகல் தரலோகல் பண்ணா 10 பேசுவேன் அது கரெக்ட் எப்பவுமே நான் மேலதான் அப்படி இல்ல நீங்க நான் கீழே படுத்து அதைத்தான் நானும் சொன்னேன் தப்பா நெகட்டிவ் பாயோ என்ன பாயக்கியா போடியா பால கோடி வெள்ளம் பேசுறது என்ன ஆட்டியா தூங்கியா திட்டு வாங்கி போ நீதாடி போனா நைனாவா நான் உங்க அம்மாவை வச்சுங்கிறாரா உங்க அம்மாவுக்கு அடிச்சு போண்டா பேசுறேன் நைனா நான் சொத்துல பாதி பங்கு வாங்கி முடியலான்னு பாக்குறியா சொத்துக்கா நைனான்னு கூப்பிட்டேன் என்ன பண்ண சொன்ன தப்பா பையனா டெட் பாயிண்ட் முடிஞ்சே என்ன ஐயா வரங்க ஐயோ என்னமா கொஞ்சம் காணோம் ஓ மை காட் மாறி போச்சு 2025 கால் முளைச்சிருக்கும் அது பாத்ரூம் போய்க்கு வரும் புரியல பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் பாத்ரூம் போய்க்கு வரும் பணைய புடுறா பாத்ரூம் போவோம் அந்த நோட்ல யாரு கிட்ட அவர் வராதானா எவ்வளவு நேரத்தை அடிக்க நிற்பேன் போய் யார் காந்தி தாத்தா ஆனா ஒரு நாள் எங்கிட்ட வந்து அழுகுறாரு உங்களுக்கு ஆனா சுதந்திரம் வாங்கி தந்தா அந்த வெள்ளைக்காரந்து வாங்கி தந்துங்காட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாதுனா அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தந்தனே அந்த ரூபா நோட்ல என் போட்டா போல நான் என்ன கேட்டனாடா ஏன்டா போட்டீங்க என்ன கேட்காத ரூபா நோட்ல என் போட்டா ஏன்டா போட்டீங்க எனக்கு ஒயின் சாப்பிட போறேன் நானா தரகடிக்கிறாளாடா சுதந்திரம் வாங்கி கொடுத்து எனக்கு தூக்கி கடாத்துறானா கட்டுக்கட்டா கடாத்துறான்டா அவனாவது பரவாயில்ல அவன் தெரியாது சரி நான் விட்டுரு ஆனா அந்த பொம்பளையாங்க காந்தி தாத்தா அந்த நோட்டே செல்ல கீஞ்சு போச்சு தேம்பி ஆயிட்டாரா நோட்டு நஞ்சு கீஞ்சு அவரு தேம்பி தான் அழுவாரு ஐயா கம்பி கட்ட கதை வாசம் ஐயா கம்பி கட்டாம சாக்காடு போடு கோரியா யா அப்பா குளிக்கற பாருங்க அட நான் தான் ஏத்தான் அட காத்துல சும்மா பண்ணி ஏத்தான் துட்டு ஒண்ணா சாரி பஸ் வர துட்டு உனக்கு கேள்வியா இல்ல எனக்கு ஆமா நீங்க எழுப்புறீங்க நான் எழுப்பட்டுமா இப்ப நான் எழுப்புற முடியல நீ எழுப்பு கேள்வி சரி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போய் ஏத்துமா சைக்கிளா சைக்கிள்னா பத்தண்ட பால்காரே பத்து மாட்ட கட்டி கிடக்க போறே அத தண்ணி ஊத்தி விற்க போறே எப்பவுமே கடற்கரை அப்படியே குடிக்க கூடாது சளி கட்டு டிபி நோய் வரும் ஆஸ்மா வரும் எல்லாம் நோய் வரும் அதுதான் பொம்பளைங்க டீ வைக்க தண்ணி ஊத்தி டீ வைக்கிறாங்க நம்ம தண்ணி ஊத்துன்னு பால் மாறிட்டு அவரே தண்ணி ஊத்தி வித்துடுறாரு அவரை நம்ம தப்பா நினைக்க கூட ஆமா பால் ஊத்தி வித்துறாரு ஆமா என்ன நீ தொத்து வாயாட்ட வருது நான் புடுங்களா சரி பரவாயில்ல இருக்கா ஒரு சைக்கிள் எடுத்து பேர் சைக்கிள்ல 3 பேர் ஏத்துமா 3 பேர் ஏத்து உன் சாமாத்தியம் ஆனா அதே சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்துங்க தெரியுமா எத்தனை பேர் எங்க எத்து உங்க மேல 19 பேர் ஏத்துவேன் எவனும் ஏத்த முடியாது ஒரு பொய் சொன்னா கூட பொறுந்தற ஓ உன்ன சொல்றமா 19 பேர் நான் ஏத்து போவேன் அது எப்படி ஏத்துவா ஆனா பாத்துட்டு எல்லாரும் நாளைக்கு ஏத்து போவாங்க பாரு சைக்கிள் ஓட்டி மொத்தன ஒரு ஆள் இருந்த வர நான் கணக்கர்த்தா ஆமா நீ ஒண்ணு சைக்கிள் ஓட்டி மொத்தன ஒரு ஆள் இன்னும் எத்தனை பேர் ஏத்து இன்னும் 18 பேர் ஏத்து இன்னும் 18 ஐயா சைக்கிள் ஆன்ல விட்டோம் அலையுது
இப்படி விட்டா வளையுது அப்படி என்ன சைக்கிள் நடக்குதுங்க ஆமா இங்க இதெல்லாம் என் சைக்கிள் அவங்க ஒத்துமைக்கு பிறக்கிறாங்க பாரு அவங்களுக்கு தான் என் சைக்கிள் தெரியும். யார் பாப்பா கை தட்டுறதுன்னா ஒத்துக்கு போறப்ப எடுப்பாங்க இல்ல கை தட்டுறது யாருன்னு எனக்கு தெரியும். யாரு எதுக்கு தட்டினாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் தட்டுது கீழன் தட்டுதா எனக்கு தெரியுமா கை இது தட்டி கிடக்குறேன். சொல்லு சைக்கிள் ஓட்டுமா உன்னை எத்தனை பேர் ஏத்தலாம்? இன்னும் 18 பேரை ஏத்துறோம் வேற எதுனா கேட்கணுமா? சைக்கிளுக்கு தின்றிய வெள்ளக்கானா என் சீட்டிங்க உட்காந்து இது அடிக்கிறியா? எப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா நீ முன்னாடியே உட்காந்து ரொம்ப ரோதனை படிக்கிறீங்களா அப்படியே போ உட்காந்து பேசு போ நீ அமைதியா இரு எனக்கு தெரியும் ஆரம்பிக்கலாம் சைக்கிள் ஓட்டுங்க சைக்கிள் ஓட்டுங்க என்னடா புடிச்சு நான் ஆடிங்கள சைக்கிளா நீ போய் வா. ஐயா இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்க ஐயா, டாடா போய் தரம் போ. போய் வா, டாடா, பாய் பாய். ஐயோ, பாப்பா பின்னாடி பாரு, பேராட்ட மாதிரி தூங்கிட்டு பாரு. அது ஆச்சாரிட்டு போ, பணங்க சரி மாதிரி ரெண்டு சேர்த்து. ஆமா, போ. இன்று ஆளுநர் கண்களுக்கு செவிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட விட்டுருக்காங்க. எல்லாரும் ஏடிஎம்ல போட்டு இந்தா எடுத்துக்கிட்டோம். அயல்நாட்டை படித்தவனை இலக்கணம் தெரியுமா பல்லவன் காலத்தில் எல்லை கோட்டிலே கல்வெட்டிலே பல எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கலாம். இதுவரை எத்தனையோ மன்னர்கள் தோன்றியும் அந்த கருத்தரை கற்றுக்கொள்ளவில்லையா? நான் பெற்ற பிள்ளைகள் அயல்நாடத்தில் படித்ததற்கு கருத்தரை கற்றுக்கு தெளிவுரை வைக்கிறது. படித்த பிள்ளைகள் நாங்கள் இருக்கும் போது உங்களுக்கு எதுக்காக மனவேதனை? நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இளவரசா அந்த கல்வெட்டு யாரும் படிக்க முடியாதுங்க. எத்தனை நாட்டு இளவரசு போனாங்க படிக்க முடியாது வந்துட்டாங்க. அவங்க ஒன்னும் புரியல போன எத்தனையோ தடங்கள் நடக்குது. இருந்தாலும் நாங்க படிச்சிருக்கோம், நாங்க போய் தான் பார்ப்போம். அப்படியா? சரி பார்க்கலாம். பெற்றோடு சென்று வர பெற்றோடு சென்று வர தம்பி பல்லவன் காலத்தில் எழுத்துக்களை படித்து வர உரைத்திருக்கிறார் என் தந்தை. ஆகையால் உனக்கு உறுதுணையாக நான் சென்று வருகிறேன். சென்று மதியம் அதாவது மாலை நேரத்தில் அந்த கல்வெட்டின் அருகே வந்திருக்க வேண்டும் அண்ணா. உனக்கு உறுதுணையாக அவனை இவரை அழைத்து செல்லுங்கள். எனக்கு உறுதுணையாக அப்பா 2 வந்தானு கல்வெட்டு பார்க்க போச அவர் மட்டும் முன்னாடி ஏன் நின்னுங்கறா? ஏன் எதற்கு தெரியுமா? புரியல. என் அந்தரங்க காதலை ஆ விமலா இருக்கிறான். ஆமா. விமலாவை சந்தித்து பிறகு பல்லவன் காலத்தில் போய் வரதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ எத்தனை வருஷம் ஆகுமோ ஆனா முதல்ல பாத்துட்டு போலான்ற காதலியை சந்தித்து பரவாயில்ல. பிறகு பல்லவன் காலத்தில்